கடவுள் என்னிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்டால் 2 முக்கிய வரங்களையும் ஒரு கொசுறு வரமும் கேட்பேன் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று அழைக்கக்கூடிய மும்மூர்த்திகள் இந்த ராமதாஸ் முன்னாலே ராமதாஸ் உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் எனக்கு 2 வரம் வேண்டும் என்றும் கூடவே ஒரு கொசுறு வரம் வேண்டும் என கேட்பேன் என்று தெரிவித்துள்ளார். அதில் முதல் வரமாக ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடாக உருவெடுக்க வேண்டும். 2வது வரமாக ஒரு சொட்டு மழை நீர் கூட கடலுக்குள் கலப்பதை தடுக்க புதிய திட்டங்கள் வேண்டும். தற்போது அதிகப்படியான டிஎம்சி மழைநீர் கடலில் கலப்பதை தடுத்து நீர்நிலைகளில் சேமித்து வைக்கும் புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் உயரும் என்றும், இன்னொரு கொசுறு வரமாக தமிழகம் முழுவதும் எங்கும் புழக்கத்தில் உள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களே இல்லாத தமிழ்நாடாக உருவெடுக்க வேண்டும் என பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று அழைக்கக்கூடிய மும்மூர்த்திகளிடம் நான் வரமாக கேட்பேன் என மருத்துவர் ராமதாஸ் உருக்கமாக பேசிய பேச்சு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்து சமூகம் வளர வேண்டுமென்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும், ஆனால் திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தயங்குவது ஏன் என்றும், சமூகத்தில் அனைவரும் முன்னேற அரசு வாய்ப்பை ஏற்படுத்தி தர ஏன் மறுக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரம் புறவழி சாலையில் வன்னியர் சங்கம் சார்பில் சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொண்டு பேசுகையில், அனைத்து சமூகமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், யாரையும் ஒடுக்கக்கூடாது என்றும், 1982ஆம் ஆண்டு இந்தியாவில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு சமூகத்தை பற்றிய புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டதாகவும், இந்தியாவில் 4694 ஜாதிகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 364 ஜாதிகள் உள்ளதாகவும், இந்த 364 ஜாதிகளும் முன்னேறினால்தான் தமிழகம் முன்னேறி ஒரு சமத்துவமான சமூகத்தை அடைய முடியும். ஆனால் இதில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதாகவும், ஏற்றத்தாழ்வுகள் களைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகத்தினரும் முன்னேற அரசு உரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அங்கீகாரம் இருப்பதாகவும், இந்தியாவில் 2013ஆம் ஆண்டு கர்நாடகா, 2023ஆம் ஆண்டு தெலுங்கானா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துள்ளதாகவும், ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழகம் தயங்குவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். சமூக நல்லிணத்திற்கு தடையாக இருப்பது போதைப் பொருட்களின் புழக்கம்தான் என்றும், சமய பெரியவர்கள் மதுக்கடையை ஒழிக்க வேண்டுமென பிரச்சாரம் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று அழைக்கக்கூடிய மும்மூர்த்திகள் இந்த ராமதாஸ் முன்னாலே ராமதாஸ் உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் எனக்கு 2 வரம் வேண்டும் என்றும், கூடவே ஒரு கொசுறு வரம் வேண்டும் என கேட்பேன் என்றும், அதில் முதல் வரமாக ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடாக உருவெடுக்க வேண்டும். 2வது வரம் ஒரு சொட்டு மழை நீர் கூட கடலில் கலக்கக்கூடாத நிலை உருவாக வேண்டும். அதிகப்படியான டிஎம்சி மழை நீர் கடலில் கலந்து விடுவதாகவும், மழைநீர் கடலில் கலப்பதை தடுக்கும் புதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு நீர்நிலைகளில் தேக்கி வைக்கும் வழிமுறைகளை பின்பற்றினால் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் உயரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இன்னொரு கொசுறு வரமாக தமிழகம் முழுவதும் எங்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படாத மாநிலமாக மாற வேண்டும் என்பதே வரங்களாக இருக்கும் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். இப்பொழுது தமிழ்நாட்டில் நீக்கமர நிறைந்து இருக்கிறது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு தமிழகத்தில் கட்டாய கல்வி, தரமான கல்வி, கட்டணமில்லா கல்வி, சுகமான கல்வி, சுமை இல்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, இதுதான் பாமகவின் கொள்கை என தெரிவித்துள்ளார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும்
என் எதிரிலே தோன்றி, ராமதாஸ் உனக்கு என்ன வேணும்? எனக்கு 2 வரம் வேணுங்க, அப்புறம் ஒரு கொசுறு வரம் வேணும்னு கேட்பேன். அது என்ன 2 வரம்? ஒன்று, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு. என்னிடம் ஆட்சியை கொடுத்தால் நான் போடுகின்ற முதல் கையெழுத்து ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு என்று. அன்புமணி சேலத்தில் நடந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அதிலே பேசினார். அதற்கு பேனாவையும் நம்முடைய கௌரவ தலைவர் கொடுத்து, இந்த பேனாவிலே நீங்கள் முதல் கையெழுத்தை போட வேண்டும் என்றார். ஆனால் மக்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை. தெளிவு பிறந்துவிடும் 2026. இன்னொரு வரம் மும்மூர்த்திகள் நிற்கிறார்கள். ராமதாசிடம் கேட்கிறார்கள், இன்னொரு வரம் என்ன சொல்லுங்க? பெய்கிற மழையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு போகக்கூடாது. 2வது கொசுறு வரம்னு ஒன்று கேட்டீங்களா, அது என்ன? இந்த கஞ்சா எங்க பார்த்தாலும் நடமாடுதான், இளைஞர்கள் சீரழிந்து இருக்கிறார். அதனால கஞ்சா எங்கும் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது. இதை மும்மூர்த்திகளிடம் கேட்பேன். ரேஷன் கடை இல்லை, நூலகம் இல்லை, ஆனால் அந்த இடத்துலலாம் மதுக்கடைகள், சந்து பொந்துலாம் மதுக்கடைகள். சந்துக்கடை அல்லது பொந்துக்கடை. மது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் தமிழகம் வளராது. இந்த சமயக்குறவர்களை அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, வன்னிய மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கும் ஒரே அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி என்றும், கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி அயராது உழைத்து வருவதாகவும், அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டினை பெற தொடர்ந்து போராடி வருவதாகவும், ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வன்னிய மக்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலேயே குறியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் டாக்டர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பாமக சார்பில் இடஒதுக்கீடு குறித்த கோரிக்கைகள் இருந்து வந்த நிலையில், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதாக அறிவித்ததை முறையாக வரைமுறைப்படுத்தாததால் நீதிமன்றம் வரை சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலே உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாங்கள் கேட்பது சென்சஸ் கிடையாது, சர்வே கேட்கின்றோம். தெலுங்கானா மாநிலத்திலே அங்கிருக்கின்ற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதை அறிவித்து 1.5 மாதத்திலே நடத்தி முடித்து, அங்கே இருக்கின்ற சட்டமன்றத்திலே அதை 4 நாட்கள் விவாதம் செய்து தெலுங்கானாவிலே இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள். அதே போன்று பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மாநிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்க இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமில்ல, சமூக நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இதுதான் எங்களுக்கு வேண்டும். இதை கொடுக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே, என்ன ஸ்டாலின் சொல்றாரு? எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களே, அதாவது எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட அந்த அதிகாரத்தை நாங்க உருவாக்குவோம். காரணம் இது சமூக நீதி பிரச்சனை. ஆனா இங்க ஒருத்தர்
அதிகாரம் இருந்தோ இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள், சந்தேகம் வேண்டாம். தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ், உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை கையாண்டு நன்கு ஆய்வு செய்த பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என அறிவித்த பிறகும் தற்போதைய திமுக அரசு அதை செயல்படுத்த மறுப்பதாகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எந்த வகையிலும் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் தமிழக அரசு செயல்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வரலாற்றிலேயே வன்னியர்களுக்கு அதிகமாக துரோகம் செய்தவர் தற்போதைய தமிழகத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் குற்றம் சாட்டிய அவர், இதனை வன்னிய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.